ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 145. இந்த பகுதியில் 152வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 16வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 16. பிராஜேஷ்ணு போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுகோ. நாமம் 152. ஓம் புனர்வசவே நமக. அதாவது, தன்னுடைய படைப்புகள் அனைத்திலும் அந்தராத்மாவாக மீண்டும் மீண்டும் வாழ்பவர், சக்தி தருபவர் என்று இதற்கு பொருள். இதை ஒரு சமயம் 3 அசுரர்களையும் ஒன்றாக அழித்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். தாரகன் என்று ஒரு அசுரன். அவனுக்கு தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி என்று 3 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் பிரம்மாவை குறித்து கடும் தவம் புரிந்து வானில் பறக்கும் 3 மாநகரங்களை பெற்றார்கள். மேலும் தங்கள் மூவருக்கும் சாகாவரம் வேண்டும் என்றும் பிரம்மாவிடம் வேண்டினார்கள். ஆனால் சாகாவரம் என்று ஒரு வரமே இல்லை என்று கூறி பிரம்மா மறுக்கவே, சரி, அப்படியென்றால் வானில் பறந்து கொண்டிருக்கும் இந்த 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரே ஒரு அம்பினால் மூவரையும் தாக்கினால் மட்டுமே தங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றார்கள் பிரம்மாவிடம். பிறகு அந்த 3 அசுரர்களும் தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் துயருக்கு உள்ளாக்கினார்கள். அதனால் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானின் உதவியை நாடினார்கள். சரியான தருணம் வரும்போது அந்த 3 அசுரர்களையும் நான் அழிப்பேன் என்று சிவபெருமான் அவர்களுக்கு வாக்களித்தார். அந்த 3 நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் சமயமும் வந்தது. அப்போது சிவபெருமான் பூமியை தனது தேராக்கினார், பிரம்மாவை தேரோட்டியாக அமர்த்தினார், சூரியனையும் சந்திரனையும் தேர் சக்கரங்களாக ஆக்கினார், மேருமலையை வில்லாக்கினார், வாசுகி எனும் பாம்பை அதில் நானாக கட்டினார். பிறகு வில்லில் பூட்டுவதற்குரிய சரியான அம்பு வேண்டுமே, அது அவருக்கு தேவைப்பட்டது. அந்த அம்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், சேராத பொருள்களை எல்லாம் சேர்க்க வல்லதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தனித்தனியே பறந்து செல்லும் இந்த நகரங்களை ஒன்றாக சேர்த்து அந்த அம்பால் வீழ்த்த முடியும். அவ்வாறு சேராததை சேர்க்கும் அம்புக்கு எங்கே செல்வது என்று யோசித்தார் சிவபெருமான். நம்மாழ்வார் ஒரு பாடல் பாடியுள்ளார். அது என்ன என்று பார்க்கலாமா இங்கே? நல்குரவும் செல்வும் நரகும் ஸ்வர்க்கமுமாய், வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய், பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானே, செல்வம் மல்குகடி திருவிண்ணகர் கண்டேனே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 6ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரமாக பாடியுள்ளார். அதாவது, பல வகையாக பறந்து விளங்கும் பரந்தாமன் என்னை அடிமை கொண்டவன் செல்வமாகவும் வறுமையாகவும் இருக்கின்றான். நரகமும் சொர்க்கமும் அவனே, வெல்லும் பகையும் நட்பும், உயிர் குடிக்கும் நஞ்சும் உயிரூட்டும் அமிர்தமும் அவனே. அவனை செல்வம் மிகுந்த குடும்பங்கள் வாழும் திருவிண்ணகர் க்ஷேத்திரத்தில் தரிசித்தேன் என்கிறார். அதனால் திருமாலையே தனது வில்லில் அம்பாக இருக்கும்படி பரமசிவன் வேண்ட திருமாலும் சம்மதித்தார். அப்போது 3 நகரங்களும் சரியாக ஒரே நேர்கோட்டில் வந்தன. அப்போது மேருவெனும் வில்லில் வாசுகி என்னும் நானோடு இணைத்து திருமாலை அம்பாக பூட்டினார் சிவபெருமான். அப்போது சிவபெருமானுக்குள் திருமால் நுழைந்தார். அனைத்து உலகங்களையும் உயிர்களையும் படைத்த போது அவற்றின் ஆதாரமாக இருந்து அவற்றை தாங்குவதற்காக திருமால் அவற்றுள் நுழைந்தார். அப்படி நுழைந்த திருமால் பிரம்மா, சிவன், இந்திரன் தொடங்கி அனைத்து உயிர்களுக்குள்ளும் திருமால் உரைகிறார். இது அவரது முதல் நுழைவாகும். இப்போது முப்புறங்களை எரித்தலாகிய குறிப்பிட்ட அந்த செயலுக்காக 2வது முறையாக சிவபெருமானுக்குள் நுழைந்தார் திருமால்.
அவ்வாறு உள்ளே நுழைந்த திருமால் அவர் தண்ட வல்லமையால் திருமாலையே அம்பாக பரமசிவன் எய்திட அந்த அம்பு முப்புறங்களாகிய அந்த 3 நகரங்களையும் அளித்தது. திரிபுர சம்ஹாரம் எனப்படும் இந்த சரிதத்தை திருமங்கையாழ்வார் எப்படி பாடியுள்ளார் பார்க்கலாமா? குழல் நிறவண்ணனின் கூறு கொண்ட தழல் நிறவண்ணன் நன்னார் நகரம் விளநனிமலை சிலை வளைவு செய்து அங்கு அழல் நிற அம்பு அது ஆனவனே என்று பாடியுள்ளார். ஆமாம், பெரிய திருமொழியில் 6ஆம் பத்தில் முதல் திருமொழியில் 3வது பாசுரமாக பாடியுள்ளார். அதாவது என்ன சொல்கிறார்? கூந்தலின் நிறம் கொண்டவனே, உன் சரீரத்தில் பாதியை ஆக்கிரமித்திருக்கும் நெருப்பின் நிறமுடைய சிவபெருமான் பகைவரான அசுரர்களின் முப்புறங்கள் முடியும்படி பெரிய மேருமலையை வில்லாக வளைத்து ஆக்னே அஸ்திரம் விடும்போது அதில் ஆவிர்பித்த வாசுதேவனே, என்னை ஆண்டவனே, உன்னை தரிசிப்பதே என கருளை எண்ணினாள். விண்ணகர் உரைபவனே, இந்த குடும்ப வாழ்க்கையை இனி விரும்ப மாட்டேன் என்று பாடுகிறார். இங்கே வசு என்றால் உள்ளே நுழைந்து வாசம் செய்பவன் என்று பொருள். எல்லா உயிர்களுக்குள்ளும் திருமால் வசிக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. ஏற்கனவே அனைத்து உயிர்களுக்குள்ளும் தான் இருந்தாலும் திரிபுர சம்ஹாரம் போன்ற குறிப்பிட்ட செயல்களை நிறைவேற்றுவதற்காக பரமசிவன் போன்ற தேவர்களுக்குள் 2வது முறையாக திருமால் நுழைகிறார். புன என்றால் மீண்டும் மீண்டும் என்று பொருள். இப்படி மீண்டும் மீண்டும் தேவர்களுக்குள் நுழைந்து தான் விரும்பிய செயலை சாதிப்பதால் புனர்வசுவு என்று அழைக்கப்படுகிறார். இந்த 152வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்கள் எதையும் தாங்கும் உடல் வலிமையையும் மன வலிமையையும் எம்பெருமானின் அருளால் பெறுவார்கள். அடுத்தது 153வது திருநாமம். ஓம் உபேந்திராய நமக. கண்ணபிரான் இந்திரனுக்கு தம்பி முறையா? அது எப்படி என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.